இப்படிதாங்க கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்களை மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிக்க வைக்கக்கூடிய இந்த வீடியோவை இந்திய கடற்படை பகிர்ந்திருக்காங்க. இந்திய எல்லைக்குள்ள வந்துட்டாலே எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காங்க. இந்த தருணம் எல்லா இந்தியர்களையுமே ரொம்பவே பெருமைப்படுத்தி இருக்கு. சமீபத்துல சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கிட்ட பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் சிக்கி இருந்திருக்கு. அப்போ இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க சிக்கியிருந்த சூழல தான் அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்த INS சுமித்ரா போர்க்கப்பல் அவங்கள பத்திரமா மீட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கடற்கொள்ளையர்களையும் நம்ம கடற்படையினர் கையும் களவுமா பிடிச்சிருந்திருக்காங்க. இது தொடர்பான போட்டோஸ் அவங்க பகிர்ந்திருந்தாங்க. பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க பத்திரமா மீட்கப்பட்டு வழி அனுப்பி வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருந்த சூழல தான் இப்போ இவங்களை எப்படி இவங்க மீட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோ வெளியாகி இருக்கு. கடற்கொள்ளையர்களை INS சுமித்ரா சுத்தி வளைக்கக்கூடியது, வான்பரப்புல இருந்து ஹெலிகாப்டர்கள் சுத்தி வளைக்கிறதுன்னு கடற்கொள்ளையர்களை மடக்கி பிடிச்சு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்களை பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. இந்த வீடியோவை பகிர்ந்து இந்திய கடற்படை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய நாட்டு எல்லைக்குள்ள வந்தா எந்த நாட்டு சேர்ந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லா இந்தியர்களையுமே பெருமைப்பட வச்சிருக்கு. இந்திய கடற்படையால இந்திய எல்லை பகுதி ரொம்பவே பாதுகாப்பா இருக்கிறதா உணர்றதா எல்லாருமே இத பத்தி கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம். நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை.